அவனுக்கு தெரியுது கேரளாவுக்கு மலையாளிக்கு வந்து 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்து என் சாணியை எடுத்துட்டு போறான், என் புழுக்கை அள்ளிக்கிட்டு போறான் லாரியில. அவன் கொண்டு போய் அதை வச்சு விவசாயம் பண்றான். இவன் பாட்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் ஜல்பொட்டு யூரியா கண்ட கருமத்தை வேர்ல ஒட்டி எனக்கு விஷத்தை விளைவிச்சு கொடுக்குறேன். இப்படி ஒரு நாடு எங்க பார்த்திருக்கியா நீ? அவனுக்கு இருக்கிற அறிவுல ஒரு அறவாசி இவனுக்கு இருக்கப்படாதா? 15 வருஷமா கத்துறா முச்சந்தில நின்னு ஒண்ணும் கிடையாது. மறுபடியும் இந்த கர்மாதி முடிச்சவனுக்கு ஓட்ட போட்டு எங்களை ரோட்ல போட்டு போயிடும். அதுதான் கோபத்துல இந்த ஆடு மாட்டுக்காவது ஓட்டு உரிமை கொடுத்து விடுறா, எங்களுக்கு அதாவது போட்டு விடுங்க அதுக்காக. ஏன்னா அதுக்கு தெரியும்ல கொடுமை. உலகமெங்கும் இவர்கள் அந்நிய முதலீட்டை ஈட்டு வர எத்தனை நாடுகளுக்கு செல்கிறார்கள். அந்த நாடுகள் எல்லாம் அந்த நாடு எப்படி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி கால்நடைகளை பராமரித்து செல்வத்தை பெருக்குகிறது, பொருளாதாரத்தில் தண்ணீரை விளைந்து மேம்படுது என்று தெரிய வேணாமா? பிரேசில் என்ன, அமெரிக்கா என்ன, ஆஸ்திரேலியா என்ன, டென்மார்க் என்ன, இந்த நாடுகள் எல்லாம் எதில் வளத்தை பெருக்குகிறது? எதிலே? மாட்டுக்கறி ஏற்றுமதி, பால் ஏற்றுமதி, பாலில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், பால்கோவா, சீஸ், இந்த மாதிரி பொருள்கள் தான் அவன் அதிகமா சம்பாதிக்கிறான். என் தம்பி துறை விட சொன்னான், மாட்டு கருதிங்கிறது முற்போக்கு, ஆடு மாடு மேய்க்கிறது பிற்போக்குன்னு. அது சரிதான். ஆடு மாடுகள் முன்னாடி போகும், நாங்க பின்னாடி இருந்து பத்திட்டு போவோம், அதனால அது பிற்போக்கு. அது மேய முன்னாடி போகும், நாங்க பின்னாடி இருப்போம், அதனால அது பிற்போக்கு. இவன் திங்கிறவன் முன்னாடி கறியை வச்சு தின்னுகிட்டு இருப்போம், அதனால அது முற்போக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு அறிவாளிகள்னு பேர் அந்த நாட்டில் அறிவாளிகள் பேர்.